இந்த எக்ஸாம் எல்லாம் முடியட்டும். எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு இருப்பினும் தானே ஒரு 5-6 மாதம் ஃப்ரீயா. அந்த ஃப்ரீயா இருக்கிற டைமுக்குள்ளேயும் சில பெற்றோர்மார் அந்த ஃப்ரீயாயே நிற்பான். என்னத்துக்கு அவன் பிள்ளையில் இருப்பான் என்று சில பிள்ளைய பெற்றோர்மார் யோசிக்கிற பெற்றோர்மாரும் இருக்குது. அந்த யூடியூப்பை நான் தொடங்கி இருக்கிறேன். வீடியோலாம் பார்த்துருப்பீர்கள். எனக்கு ஸ்டார்டில் யூடியூப்பை தொடங்கி விட்டுருக்கிறார். அப்போ இப்படியான யூடியூப் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1K சப்ஸ்கிரைப் தாண்டிட்டேன் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோ பார்க்குற உங்களுக்கு 1K சப்ஸ்கிரைப் தாண்டிட்டேன். சில பேர் எனக்கு கேட்குறது, என்னடா உனக்கு 1K வந்துட்டேன்டா, உனக்கு பேலன்ஸ் வரணுமே. காய்ஸ் வெல்கம் இந்த ஜெப்னா பாய் சேனல். எங்கள் சேனலுக்கு புதுசண்டா மறக்காதீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. அதாவது இன்றைக்கு இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிற ஒரு முக்கிய விடயம் என்னென்னா, அதாவது இன்றைக்கு இந்த காணொலியில் நான் என்ன விஷயம் மெயின் என்று எனக்கே தெரியலை. இந்த வீடியோ பெம்பலாக இருக்கும், ஜோக்காக இருக்கும், சில ஜோக்கான விடயங்களையும் கதைச்சி கொள்ளுவேன். அது மாத்திரமின்றி சில முக்கிய விடயங்களையும் கதைச்சி கொள்ளுவேன். அது சிலருக்கு பிரயோசனமாக இருக்கும், சிலருக்கு பிரயோசனம் இல்லாமல் இருக்கும். இது சம்மந்தமாக தான் வீடியோ இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் என்னென்று தெரியும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. மருதமல்லை மாமணியே முருகையா, ஐயா வேலனை குறை தீர்க்கும் வேலையா, ஐயா சடு கொடு சந்தனம் சந்தனம் என்று தொடங்கிக் கொள்வோம். இன்றைக்கு நான் இந்த பாட்டை ஞாபகத்துக்கு தேண்டு வந்தேன்டா. அதாவது விஜய் இந்த கோட் படம் கிட்டத்தில் வந்திருந்தது. அதில் விஜய் ஒரு கிட்ட படுத்திருந்தா நான் பார்த்துருந்தேன். நல்லா இருந்தது எனக்கு பார்க்கவே. இந்த பாட்டும் நல்லா இருந்தது, உண்மையில் நல்லா இருக்குது. மற்றது இன்னும் 2-3 ஜோக்கு எடுத்து வச்சிருக்கிறேன்னா அது என்ன விஷயம் அப்படி கலைக்கணும். மற்றது இன்னும் ஒரு ஜோக் கொண்டு நான் கேள்விப்பட்டிருந்தேன் பார்த்துருந்தேன். உண்மையில் அது என்ன படம் பண்ணு எனக்கே தெரியலை. அது என்ன இதண்டா ஜோக்கண்டா, அதாவது ஒரு பேய் படம் தான். அது என்ன இதண்டா, என்ன அதில் இருக்கண்டா, அதாவது ஒரு 2 பேர் காரில் இருந்து ரங்கிவினம் 2 பேர் காரில் இருந்து ரங்கி பேய் கலைக்கிறதுக்கு வரையணும். அவைய வீட்டுக்கு வரையணும். பேய் கலைக்கிறதுக்கு வரைக்க அவள் 2 பேரையும் வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி போடுவினோம். வீட்டு நிற்கிறா அம்மா அப்பாக்கள் அவையல் வெளியே நிற்பேன். அவையில் 2 பேரையும் வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி போடுவினோம். பூட்டி போட்டு அவையில் 2 பேரும் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டு அந்த சொல்லும், தம்பி படிக்கிறா கந்தேஷ்டி கவசத்தை. அவன் என்ன செய்வான், பக்கத்தில் இருக்கிறவன் சூர்யான காக்க பாட்டை பாடுவான். அப்போ திருப்பி கந்தேஷ்டி கவசத்தை எடுத்து என்ன படம்னு எனக்கு தெரியல. அது நீங்கள் உங்களுக்கு படம் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸில் பதிவு செய்து கொள்ளுங்க. அது நல்லா ஜோக் இல்லை, இனிமேல் எனக்கு ஜோக் பிடிச்சி கொண்டது. மற்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன விஷயம்டா கதைப்பீங்களான்னு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். பார்ப்போம். அதாவது என்ன விஷயத்தை பற்றி கதைக்க போகிறோம் என்றால், அதாவது இந்த யூடியூப் சில விஷயங்களை மெயினாக எடுத்து வச்சிருக்கிறேன். அது என்னென்ன விஷயம்ன்ட்டு தான் கதைக்க தான் எனக்கு தெரியும். நான் பாடமாக்கிய கதைக்கையில் பார்த்த கதைக்கையில் சில விஷயங்களை யோசிச்சு தான் கதைக்கிறது கூட. அது என்ன விஷயம்ன்ட்டு சில நேரங்களில் வரும், சில நேரங்களில் வராது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்பால் நன்மையும் இருக்குது, நன்மை அதிகம் இருக்குது. ஏனெண்டா சாதாரணமான ஒரு விடயம். ஏன் இப்போ கொக்கு மீனை தின்ற கதை ஏண்டா நாங்கள் எங்கே போய் தேடுவோம், யூடியூப் அல்லது கூகுள் சர்ச் பண்ணி தேடுவோம். அதால் தேவைக்க தேவையான விஷயங்கள் வரும், தேவையில்லாத விஷயமும் வரும். நாங்கள் தேவையான விஷயத்தை எடுத்துக்கொள்வோம், தேவையில்லாத விஷயத்தை விட்டுக்கிடுவோம். இது நம்ம பழக்கமாச்சு. அப்போ தேவையான விஷயத்தை எடுத்துருவோம்.
எடுத்து என்ன செய்வோமாண்டா, இப்படியெல்லாம் யூடியூப்பால் நன்மையும் இருக்குது. யூடியூப் நன்மை தான், தீமை என்று நான் சொல்ல வரே இல்லை, நன்மை இருக்குது. அந்த யூடியூப்பை நான் தொடங்கி இருக்கிறேன். வீடியோலாம் பார்த்துருப்பீர்கள். எனக்கு ஸ்டார்டில் யூடியூப்பை தொடங்கி விட்டுருக்கிறார். அப்போ இப்படியான யூடியூப் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1K சப்ஸ்கிரைப் தாண்டிட்டேன் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வீடியோ பார்க்குற உங்களுக்கு 1K சப்ஸ்கிரைப் தாண்டிட்டேன். சில பேர் எனக்கு கேட்குறது, என்னடா உனக்கு 1K வந்துட்டேன்டா, உனக்கு பேலன்ஸ் வரணுமே, பேலன்ஸ்ண்டா என்ன, காசு வரணுமே என்று என்ன கனவே கேட்குறீங்க. ரோட்டு கண்டு போகிற வர இடங்களில் அது என்னத்த சொல்ல, அதில் என்னத்தை தான் சொல்ல. உண்மையில எனக்கு வரையில, வந்தால் நான் தெரியப்படுத்தியிருப்பேன். வரையில, அதான் உண்மையில ஒரு கவலையாக இருக்குது. கவலைக்குரிய விஷயம் அதுதான். இந்த யூடியூப் வைத்திருக்கிறார்கள், யூடியூப் ஸ்டூடியோ ஒன்று வச்சிருப்பினோம். அந்த யூடியூப் ஸ்டூடியோ தான் மெயின். அதில் அந்த யூடியூப் ஸ்டூடியோவில் தான் இந்த பார்க்குற வியூஸ் பார்க்குறது, வாட்ச் ஹவர்ஸ் பார்க்குறது எல்லாமே அதில் தான். இந்த ரெக்கார்டிங் இந்த மாதிரி அப்படியே லைனில் வந்து கொண்டிருக்கும் எல்லாம். அப்போ அதில் வந்து கொண்டிருக்கும். அதில் முதல் ஆரம்பத்தில் 1K சப்ஸ்கிரைப் அது உண்டு, மற்றது வாட்ச் ஹவர்ஸ் அது ஒன்று இருக்கும், மற்றது ஷார்ட் வீடியோ போட்டு அந்த வியூஸ் 3 இருக்கும். இப்படி 1000 சப்ஸ்கிரைப் தாண்டிட்டுது, அது ஓகே. அதாவது இந்த யூடியூப் ஸ்டூடியோ காய்ச்சி கொண்டு வந்தேன். இந்த அதில் பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைப் தாண்டிட்டுது, அது ஒன்று ஓகே. மற்றது பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் ஒன்று இருக்குது. அதாவது அதில் மொத்தம் 4000. அந்த 4000ம் முட்டை வேணும். முட்டி அது ஓகே என்று காட்டும், சரி என்று காட்டும். எனக்கு இப்போத்தான் 1500. அப்போ இன்னும் தேவைப்பட்டனா தேவையாக கிடக்குது. 4000 முட்டை வேணுமே. இப்போதான் 1500 தேவைப்பட்டது இருக்குது. தேவைப்பட்ட இது தேவைப்படுகின்றது. அதுக்கு என்ன தேவை? அதுக்கு என்ன தேவைண்டா, மக்கள்கிட்ட எண்ணிக்கை அதிகம் தேவை. மக்கள் பார்க்குற அது அதிகம் தேவை. இப்போ வீடியோ போட்டு அதுக்கு என்ன செய்யணும்டா, வீடியோ ஒவ்வொரு நாளும் போட்டுக்கொண்டு இருக்கணும். எப்படியாவது கடைசி ஒரு வீடியோ வந்தாலும் ஓடும் என்று சொல்கிறாங்க கன பேர். அதை நானும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வீடியோ வந்தாலும் அதில் ஓடுமா. அப்போ வீடியோ ஒரு நாளும் போடணும், அதை மக்கள் பார்க்க வேண்டும். அதுதான் உண்மையான விடயமே, அதுதான். இல்லை என்று நான் சொல்ல வரே இல்லை ஒரு நாளும். அதுதான் உண்மையான விடயம். அப்போ மற்றது என்னென்னா, இந்த யூடியூப்பால் சாதிச்சவங்களும் இருக்கிறாங்க, இல்லையென்று இல்லை. மில்லியன் வியூஸ் தாண்டியும் கிடக்கு. சில நேரங்களில் பார்த்துருக்குறேன். சில வீடியோ நானும் பார்க்க நான் தான், இல்லையென்று இல்லை. மில்லியன் வியூஸ் எல்லாம் வந்துருக்குது. லட்சத்திலையும் புரளுறாங்க சில யூடியூபர்ஸ். லட்சங்கள் கோடிகளையும் புரளுறாங்க, இல்லையென்று இல்லை. எனக்கும் அப்படி ஒரு சிறிய ஒரு ஆசை ஒன்று இருக்குது தான். ஆனால் இன்னும் சான்ஸை கிடைக்குது இல்லை, என்ன செய்கிறது. அதுக்குத்தான் நீங்கள் பார்க்க வேணும், அதை சேவ் பண்ணணும். மெட்டாக்களுக்கு சேவ் பண்ணினா ஓகே, வெற்றி கிடைக்கும். கிடைச்சா எனக்கு மட்டுமில்லை, உங்களுக்கும் வெற்றி கிடைக்கும். அதில் என்ன வந்தது அப்படி என்று பார்க்க போகிறோம். இந்த யூடியூப் சில நேரங்களில் இந்த உண்மையில தலையடி பிடிக்கிற மாதிரி எல்லாம் வரும். ஏன்டா ஒரு வீடியோ எடுக்கணுமே, ஒரு வீடியோ எடுத்து ஒரு நாள் போட்டால் கணக்கே இல்லை.
பாடுபடவும் தேவையில்லை. ஒரு நாள் ஒரு வீடியோ போட்டால் காணும். சில நேரங்களில் கஷ்டம், சில நேரங்களில் அது சுகமாக தெரியும். வீடியோ எடுத்து போட வேணும். மற்றது பார்த்தீங்கன்னா சாரி, இன்னும் ஒரு டைம் ஒன்று விடியம் ஒன்று கதைக்க ஒன்று டக்குனு ஞாபகத்துக்கு வந்துட்டு, இந்த இனி மழை காலம் மண்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் போன முந்தின நாள் வீடியோ போட்டிருந்தேன். மழை காலமானதால் இனி இந்த மரக்கன்றுகள் வளர்க்குறாக்கள், அதை வடிவுக்கு வளர்ப்பிய சில பேர் அதுகளை இனி சின்ன வெட்டணும். வெட்டி பாதியாக சின்ன வெட்டாது அந்த பல பேர் முளைக்கும். குருத்துகள் வச்சு அதுகள் முளைக்கும். அதுகள் மற்றது பார்த்திங்கன்னா இந்த நீரோடைகள் பின்னுக்கு தெரியல, வாய்க்கால் அதெல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். மற்ற தண்ணி தொட்டி அதெல்லாம் என்ன செய்யணும், சுத்திகரிக்கப்பட வேண்டும். மற்றது டெங்குகள் வரும். கணக்கு மழை வந்தால் பல பிரச்சனைகள் ஏற்படும். மற்றது பார்த்திங்கன்னா பல பிரச்சனை எல்லாம் ஏற்படும். மற்றது பார்த்திங்கன்னா இந்த போய்கொண்டிருக்கிற வேலையெல்லாம் சாதாரண உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். போய்கொண்டிருக்கிற வேலையெல்லாம் பார்த்திங்கன்னா மரங்கள் இருந்து தென்னோலையில் கீழே விழும், மரங்கள் விழும். இப்போ நாங்கள் சாதாரணமாக பைக்கில் போய் கொண்டிருக்கிறோம்டா, சாதாரணமாக பைக்கின்ற பிரேக்கே பிடிபடாது. பிடிபடாட்டி ஆக்சிடெண்ட் ஏற்படும். மழை காலங்களில் இப்போ டயர்கள் தேஞ்சிருந்தால் மாற்ற வேணும். அப்போ சில இப்படிலாம் இருக்குது. மழை காலம் ஏற்பட்டால் பல பாதிப்புகள் இருக்குது. ஆனால் சின்ன குழந்தைகள் மாணவர்களுக்கு மழை வந்தால் தான் சந்தோஷம். அடுத்த நாள் பள்ளிக்கூடம் போகாமல் நிற்கலாமே, அடுத்த நாள் பள்ளிக்கூடம் போகாமல் நிற்கலாம், டியூஷன் போகாமல் நிற்கலாம் என்று சில பேருக்கு சந்தோஷமாக இருக்கும். எனக்கும் சில நேரங்கள் சந்தோஷம் ஏற்படுறது தான். நானும் ட்ராமா ஒன்று படிக்கிறேன் தானே. சில சேர் மேலே கண்டாலே சில பேருக்கு பயமாக இருக்கும். அப்போ அந்த மழை வந்து அந்த கிளாஸுக்கு போகாமல் நிற்கலாம், இது ஒரு சாட்டு நாங்கள் நின்று கொள்ளலாம். அப்போ இப்படியெல்லாம் இருக்குது, இல்லையேண்டு இல்லை, அப்படியெல்லாம் ஏகப்பட்டது இருக்கின்றது. மற்றது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு விடிய எங்கள் கதைக்கோன்னு வச்சுனேன். நான் போட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கணக்கு கொடுக்குறாங்க பல கடைகளில். இனி இதுகள் வருதல்ல, இது இந்த வேதாக்களுக்குரிய இந்த அதாவது கிறிஸ்மஸ் அப்படியெல்லாம் கணக்கு பண்டிகை இனி வரும். அதால் ஏகப்பட்ட கடைகளில் ஒவ்வொரு கொடுக்குறாங்க. அதில் பெற்றுக்கொள்ளுங்கோ. அதில் எனக்கு சில நேரங்களில் தெரிஞ்சால் இப்போ அந்த இடத்துல வீடியோ எடுத்துக்கொள்வேன். சில நேரங்களில் சில ஆக்டிவ் வீடியோவில் தான் பார்ப்பேன். அப்படியான ஒவ்வொரு தவற விடாதீங்கோ. ஏன்னா சாதாரண விலையிலேருந்து கொஞ்சம் குறைவாக 60-10% குறைச்சி ஆஃபர் கொடுக்குறாங்க. அதில் பெற்றுக்கொள்வது லாபம். சும்மா சாதாரண நாட்களை பெற்றுக்கொள்றதும் விட அப்படியான நாட்களில் பெற்றுக்கொள்வது லாபம் என்று எனக்கு தெரியுது. அப்படித்தான் வீடியோ எடுக்க போகிற நேரங்களில் அண்ணாமேரும் சொல்லினோம், அதைத்தான் சொல்லினோம். அப்போ இப்படிலாம் இருக்குது. மற்றது பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன விடயம் என்னென்னா, இந்த வீடியோ எடுக்கிற டைமில் சில பேர் முகம் காட்ட விரும்பினம் இல்லை. அப்போ முகம் காட்ட விரும்பம் இல்லாட்டி என்ன செய்கிறது, அவன் வாய்ஸை மட்டும்தான் நான் போடுறேன். நான் ஒரு ஆள் கொமெண்ட்ஸில் கூட கேட்டிருந்தேன், இந்த மாதிரி முகம் காட்டுற இல்லையோண்டு, அவன் முகமே காட்டுற இல்லையோண்டு. நான் சொன்னேன், என்னென்னா அவள் விருப்பம்ன்றது தான் நம்ம முகம் காட்ட விடலாம், இல்லாட்டி என்ன அது பிள்ளை தானே. இப்போ எனக்கு அது பிள்ளை மாதிரி தெரிஞ்சுது. அவைன்ற சுதந்திரம் அது எங்களால் பறிக்க முடியாது. அதை அவன் வாய்ஸை மட்டும் போடுறது எடுத்து. வேறு என்ன விதியம் கதைக்க வேணும், இவ்வளவுதான். ஓகே, மழை டைம்ன்றபடியாக சொன்னது எல்லாத்தையும் யோசிச்சு செயற்பட வேணும். யூடியூப்பும் கதைச்சிட்டேன். ஒரு விடயம் பெருசாக எனக்கு தென்படையில். ஜோக்குகளும் கதைச்சிட்டேன். இப்படிலாம் இருக்குது. மற்ற விடயம் என்னென்றா இன்னும் ஒரு விடயம் கதைக்க வேணும். அதாவது நாளைக்கு காப்போத்த உயர்தர பரீட்சை 2024ஆம் ஆண்டுக்குரிய காப்போத்த உயர்தர பரீட்சை இடம்பெற இருக்கின்றது. நாளையிலிருந்து, அதாவது 25ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து ஆரம்பம். அந்த எக்ஸாம்
2-3 கிழமை நடைபெறும். 2-3 இல்லை ஒரு மாதமோ அப்படி சொல்லியிருந்தான். அப்படி இடம்பெறும். அந்த கேப்புக்கு பாடசாலை மாணவர்களுக்கு அனைவருக்கும் விடுமுறை நாள், ஆசிரியர்களுக்கும் விடுமுறை நாள். மற்றது அப்படியான அந்த கேப்புக்குள்ள அந்த விடுமுறை நாள் இருக்கல்லோ, அந்த கேப்புக்குள்ள பிள்ளைகள் பாடசாலை மாணவர்களுக்கு பெரிய சந்தோஷம். அது சரி, ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த எடுக்க போற மாணவர்களுக்கு இந்த எக்ஸாம் எல்லாம் முடியட்டும். எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு இருப்பினும் தானே ஒரு 5-6 மாசம் ஃப்ரீயா. அந்த ஃப்ரீயா இருக்கிற டைமுக்குள்ளேயும் சில பெற்றோர்மார் அந்த ஃப்ரீயாயே இருப்பான். என்னத்துக்கு அவன் பிள்ளையில் இருப்பான் என்று சில பிள்ளைய பெற்றோர்மார் யோசிக்கிற பெற்றோர்மாரும் இருக்குது. இல்லையண்டு இல்லை இருக்கணும், இல்லையண்டு இல்லை இருக்கணும். அந்த வகையில் இந்த அதாவது இருக்கணும் இல்லையண்டு இல்லை அதை சொல்ல டக்குன்ற ஒரு அதாவது இன்னும் ஒரு டயலாக் ஒன்று ஞாபகத்துக்கு வருது. என்ன டயலாக் ஒன்று நான் சொல்லிக்கொள்கிறேன். ஒரு காமெடி ஒன்று இருக்குது, ஒரு காமெடி ஒன்று இருக்குதுன்னு சொல்ல போகிறேன். அதாவது இந்த வடிவேல் ஜோக் உண்டு. வடிவேல் ஜோக் என்னண்டா, வடிவேல் அந்த ரோடால வந்து கொண்டிருப்பாராம். வந்து கொண்டிருக்க அவர் ஒரு சும்மா திரியிற பையன், சும்மா திரியிற பையன். அத ஒரு ஆள் கண்டுட்டுது. ஒரு கடையில் நிற்கிற ஒரு ஐயா இவனை கண்டுட்டுது. இந்த ஐயா என்ன செய்கிறாரண்டா, கடவுளுக்கெல்லாம் விளக்குகள் காட்டி தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிற டைம் இவன் வார வடிவேல் வார. இந்த டக்குன்னு சொல்லுது என்னண்டா, ஐயோ நான் சும்மா இருக்கிறவன் மூஞ்சல முழிச்சிட்டனே, சும்மா இருக்கிறவன் மூஞ்சல முழிச்சிட்டனே என்று டக்குனு ஞாபகத்துக்கு வந்து இதை சொல்ல வலிக்கிட்டது. அவனுக்கு கோபம் வந்துட்டு யாருக்கு, வடிவேலுக்கு. வடிவேல் வந்து இந்த ஆளை கேட்குது, ஐயா என்னையா சொன்னீங்க, கொஞ்சம் முதல்ல சொல்லுங்க நான் கேட்போம் ஒருக்கா. அந்த சொல்லுது, சும்மா இருக்கிறவன் மூஞ்சல நான் முழிச்சிட்டனே என்று சொல்ல. அது சொல்லுற அப்ப சும்மா இருக்கிற மூஞ்சி முடிச்சிட்டான்னு சொல்ல இவனுக்கு கோமன். இவன் கேட்குறான், வடிவேல் கேட்குறான், ஐயா இப்படிலாம் கதைக்கிறீர்கள் நீங்கள், சரி இருக்கட்டும் ஒரு பக்கம், சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? உண்மையில கஷ்டமோ இல்லை எனக்கு தெரியலை. சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமோ? இந்த என்னடா கஷ்டம் சொல்லடா பாப்போம்னு சொல்ல. அது இவர் சொல்லுவார், நீங்கள் சும்மா இருந்தீங்களா, நீங்கள் சும்மா இருங்கோ பாப்போம், சும்மா இருந்தீங்கண்டா சும்மா இருந்தா உங்களுக்கு நான் வாழ்நாள் மட்டும் உங்களுக்கு நான் சும்மா வேலை செய்கிறேன் என்று வடிவேல் சொல்லுவேன். அப்போ அப்படி சொல்லுவேன். இந்த ஆள் சொல்லுது, என்ன சும்மா இருக்கிறது பெரிய கஷ்டமே இல்லையே, அதான் சுகமான வேலை, சும்மா இருக்கிறது என்ன கஷ்டம், சும்மா இருக்கலாம் தானே, எப்போ பார்த்தாலும் சும்மா இருக்கலாம் தானே என்று சொல்ல வடிவேல் சொல்லுவார், சரி ஒரு பந்தயம் வைப்போம்பா என்று சொல்ல ஒரு பந்தயத்துக்கு ஆயத்தமாயினும். அதுல இவர் தோத்துட்டாரண்டா, இந்த ஐயா தோத்துட்டாரண்டா, வடிவேலுட்ட 5 சவுக்கடி வாங்கணும். இந்த சொல்லுது, என்னடா 5 சவுக்கடி 10 சவுக்கடி நான் வேண்டேன் என்று சொல்ல போய்கொண்டிருக்கு. பந்தயம் நடக்குது. பந்தயத்துல பாத்தீங்கன்னா வடிவேல் சவுக்க வச்சு கொண்டு ஒரு மரத்துக்குள்ளே இருக்க அந்த ஐயாவும் இருக்கிறார். இருக்க பாத்தீங்கன்னா இந்த ஆளுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் கடிதக்காரன் வாரான், கடற்காரன் வாரான், அவன் கடனுக்கு வாரான், கடிதக்காரன் கடிதம் கொண்டு வாரான், வீட்டுக்கு ஆறி இருக்குது, ஏகப்பட்ட பிரச்சனை. வடிவேல் சொல்றான், சும்மா இரு, என்ன செய், சும்மா இரு. ஆனா அவன் கடைசியில் அந்த ஐயா தோத்து போய் அழுது போகிறான். வடிவேல் அடிக்கண்டா பின்னி பிணைகிறான். 10 சவுக்கடி கொடுத்தான். அதை வாங்கத்தான முறையின்படி. இப்படி சில ஜோக்கள் இருக்குது. அது என்னன்னு சொல்கிறேன்டா, முன்கூட்டியே என்ன சொல்கிறேன்டா, அந்த காப்போத்து அதில் பரிச்சை வரப்போகுது, அதை எழுதி போட்டு சில பேர் இருப்பினம், சும்மா இருப்பினம் சில பேர். அதுக்கு சில பெற்றோர்மை இருக்கவே விடமாட்டினோம் வீடுகளில். கொண்டு படிக்க போடா, படிக்க போ, இங்கேயும் படிக்க போ என்று சில பேர் சொல்கிற பெற்றோர் மேலும் இருக்குது.
அதை நான் சுட்டி காட்டி சொல்ல விரும்பல. இதான் சில ஜோக்கள் நான் எடுத்திருக்கிறேன். சம்மந்தமாக வீடியோ இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போல பற்பல வீடியோ என்னுடைய சேனல்ல இருந்து வரும், அதை ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு காணொலியில் சந்திச்சு கொள்வோம். நன்றி, வணக்கம்.